ஹாய் வெல்கம் டு கணிதம் கைடு. இன்றைக்கி 9th மேக்ஸில் பயிற்சி 1.6 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 25, என் ஆஃப் பி ஈக்குவல் டு 40, என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி வந்து 50, அடுத்து என் ஆஃப் பி டேஷ் வந்து 25ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இது ரெண்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என் ஆஃப் யூ. என் ஆஃப் யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? என் ஆஃப் பி டேஷ் ப்ளஸ் என் ஆஃப் பி, என் ஆஃப் பி டேஷ் ப்ளஸ் என் ஆஃப் பி ஈக்குவல் டு என்னது? என் ஆஃப் யூ. அப்போ என் ஆஃப் பி டேஷ் என்ன கொடுத்துருக்காங்க? 25 ப்ளஸ் என் ஆஃப் பி என்ன கொடுத்துருக்காங்க? 40. அப்போ 40 25 கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 65. சரியா? அடுத்து என் ஆஃப் ஏ வெட்டு பி. என் ஆஃப் ஏ வெட்டு பி என்னது வரும்? என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி. சரியா? அப்போ என் ஆஃப் ஏ என்னது? நம்மளுக்கு 25 ப்ளஸ் என் ஆஃப் பி என்னது? 40 மைனஸ் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி வந்து என்னது? 50. சரியா? இது ரெண்டை கூட்டி இதை கழிச்சிருங்க. இது ரெண்டை கூட்டினா என்ன வரும்? 65 மைனஸ் 50 ஈக்குவல் டு என்னது? 15. அப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என்னது? 15. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது சமு பாருங்க. ரெண்டாவது சமு என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 300 கொடுத்துருக்காங்க. ஏ சேர்ப்பு பி, ஏ வெட்டு பி மற்றும் என் ஆஃப் பி டேஷ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? என் ஆஃப் பியும் என் ஆஃப் யூவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு என் ஆஃப் பி ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன தெரியும்? என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி அப்படின்னு தெரியும். அப்படி தானே? இப்போது நம்மளுக்கு இதில் உள்ள வேல்யூலாம் இதில் கொடுத்துருக்காங்க. அப்படி பிரதிடுங்க. என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி என்னது? 500 ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ என்னது? 300. என் ஆஃப் பி நம்மளுக்கு தெரியாது, அது அப்படி வச்சுக்கோங்க. மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி என்னது? 50. சரியா? இப்போ இது எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வாங்க. என்ன வரும்? 500 மைனஸ் 300. இங்கே மைனஸில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 50 ஈக்குவல் டு என்னது? என் ஆஃப் பி. அப்போ என் ஆஃப் பி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும்? 500லேருந்து 300 கழிச்சா 200 ப்ளஸ் 50. அப்போது 250. என் ஆஃப் பி என்னது? 250. சரியா? அடுத்து என் ஆஃப் யூ வேணும். என் ஆஃப் யூ என்ன எப்படி கண்டுபிடிப்போம்? என் ஆஃப் யூ ஈக்குவல் டு என் ஆஃப் பி டேஷ் இருக்குது, நம்மளுக்கு பியூ இருக்குது. அப்போ ரெண்டை கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? என் ஆஃப் யூ கிடச்சிரும். அப்படி தானே? பி என் ஆஃப் பி கண்டுபிடிச்சது என்னது? 250. பி டேஷ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 350. அப்போது 350 ஈக்குவல் டு என்னது? என்ன வரும்? 600 வரும். அப்படி தானே? அப்போ என் ஆஃப் யூ வந்து 600. சரிங்களா? அடுத்த சம் பார்ப்போமா? ரெண்டாவது சம் பாருங்கள். யூ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸு சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னு. அப்போது எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? அப்போது என் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? நம்மளுக்கு ஆக்சுவலாக 1லேருந்து 2லேருந்து அப்படி 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போது நம்மளுக்கு அப்போ யூ எப்படி இருக்கும்? யூ ஈக்குவல் டு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு 1லேருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா? ஏன்னா இங்கே 10 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. கீழே ஈக்குவல் டு கொடுத்ததுனால 10 சேர்த்து எடுத்துருக்கோம். ஈக்குவல் டு கொடுக்கலைன்னா நம்ம 9ஓட நிப்பாட்டிக்கிறோம். சரிங்களா? அடுத்து ஏ வந்து கொடுத்துட்டாங்க. என்னது? 2 3 4 8 10. சரியா? அடுத்து பி வந்து கொடுத்துட்டாங்க. என்னது? 1 2 5 8 10. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஏ சேர்ப்பு பி வேணும். அப்படி தானே? ஏ சேர்ப்பு பி வேணும். அப்போ ஏயையும் பியையும் சேர்த்து எழுதுங்க. என்ன வரும்? நம்மளுக்கு 1 2 அடுத்து 3 4 8 10. 1 ஏற்கனவே எழுதிட்டோம், 2 எழுதியாச்சு, அடுத்து 5 எழுதலை, 5 எழுதிக்கோங்க, 8 எழுதியாச்சு, 10 எழுதியாச்சு. அப்போ இதோட அவ்வளோதான். சரிங்களா? அப்போ என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி என்ன வரும்? எத்தனை உறுப்புகள் இருக்குது என்னங்க? 1 2 3 4 5 6 7. அப்போ மொத்தம் 7. சரியா? என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி 7. அடுத்து பாருங்கள், என் ஆஃப் ஏ வேணும் நம்மளுக்கு. அப்படி தானே? ஃபார்முலாவில் இதை நிரூபிக்க என் ஆஃப் ஏ வேணும். அப்போ என் ஆஃப் ஏ என்ன வரும்? நம்மளுக்கு என் ஆஃப் ஏ எத்தனை உறுப்பு இருக்குது? 1 2 3 4 5. அப்போ என் ஆஃப் ஏ 5. அடுத்து என் ஆஃப் பி பாருங்கள். என் ஆஃப் பி ஈக்குவல் டு 1 2 3 4 5. என் ஆஃப் பியும் என்னது தான்? 5 தான். சரிங்களா? அடுத்து ஏ வெட்டு பி வேணும் நம்மளுக்கு. அப்படி தானே? என் ஆஃப் ஏ வெட்டு பி வேணும். அதனால ஏ வெட்டு பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். என்ன வரும்? இது ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது. அப்படி தானே? ரெண்டுலேயுமே 2 இருக்குது, எழுதிக்கோங்க. 3 இல்லை, 4 இல்லை, 8 இருக்குது பாருங்கள். 8 எழுதிக்கோங்க. அடுத்து 10 இருக்குது, 10 எழுதிக்கோங்க. அப்போது என் ஆஃப் ஏ வெட்டு பி என்ன வரும்? நம்மளுக்கு 10. சரியா? நம்மளுக்கு என்ன நிரூபிக்கணும்? இது ஈக்குவல் டு இந்த இது அப்படின்னு நிரூபிக்கணும். அப்படி தானே? அதாவது என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி
மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. சரியா? இப்போ இதோட வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் இதில் பிரதிடுங்க. என் ஆஃப் என்ன வரும்? என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 3. சாரி, 3 1 2 3 இதுதானே இருக்குது. அப்போ 3. சரிங்களா? என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி பாருங்கள் என்னது 7. அடுத்து என் ஆஃப் ஏ என்னது 5 ப்ளஸ் என் ஆஃப் பி என்னது 5 மைனஸ் என்னது என் ஆஃப் ஏ வெட்டு பி என்னது 3. சரியா? அப்போ 7 ஈக்குவல் டு 5 + 5 10 மைனஸ் 3. அப்போ 7 ஈக்குவல் டு என்னது 10 மைனஸ் 3 3 7. சரிங்களா? 10 மைனஸ் 3 10லேருந்து 3 கழிச்சா 7. அப்போ இது ஈக்குவல் டு இது வந்துருச்சு. அப்படி தானே? அப்போ எனவே சரிபார்க்கப்பட்டது. சரியா? இந்த சம் இதோட முடிஞ்சு. அடுத்த சம் பார்ப்போமா? பாருங்க, நம்மளுக்கு மூணாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இது ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு இந்த இது நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஏ பி சி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி வேணும். அப்படி தானே? ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி மூணையும் சேர்த்து எழுதுங்க. என்ன வரும்? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஏ சி இ எஃப் ஹைச். அடுத்து இந்த இதில் உள்ள உறுப்புகள் என்னதெல்லாம் சி எழுதிட்டோம். அடுத்து டி இல்லை, டி எழுதிக்கோங்க. இஎஃப் எழுதியாச்சு. அடுத்து இந்த இதில் பாருங்கள், ஏ பி எழுதலை, பி எழுதிக்கோங்க. சி எழுதியாச்சு, எஃப் எழுதியாச்சு. அப்போது என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சியில் இத்தனை உறுப்புகள் இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி எத்தனை வரும்? 1 2 3 4 5 6 7. அப்போ என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி 7. சரிங்களா? அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை? என் ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எத்தனை? 1 2 3 4 5. அடுத்து என் ஆஃப் பி தேவை. என் ஆஃப் பி எத்தனை? 1 2 3 4. அடுத்து என் ஆஃப் சி தேவை. அப்போது 1 2 3 4. அடுத்து என்ன தேவை? என் ஆஃப் ஏ வெட்டு பி. அதுக்கு நம்மளுக்கு முதல்ல ஏ வெட்டு பி வேணும். அப்படி தானே? அப்போ ஏ வெட்டு பி ஈக்குவல் டு ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது பாருங்கள். ஏக்கும் பிக்கும் பொதுவாக உள்ளது என்னெல்லாம் இருக்குது? இது ரெண்டுலேயுமே சி இருக்குது, அடுத்து இ இருக்குது, அடுத்து எஃப் இருக்குது. அப்படி தானே? அப்போது நம்மளுக்கு என்ன வரும்? என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என்ன வரும்? 1 2 3. அப்போ 3. அடுத்து தேவை என்னது? பி வெட்டு சி. அப்படி தானே? அப்போ பி வெட்டு சி ஈக்குவல் டு பி வெட்டு சி. பிக்கும் சிக்கும் பொதுவாக உள்ளது பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது? சி இருக்குது, அடுத்து வேறு என்ன இருக்குது? எஃப் இருக்குது. அப்படி தானே? அப்போ சி கமா எஃப். அப்போது நம்மளுக்கு என் ஆஃப் பி வெட்டு சி என்ன வரும்? 2. சரியா? 1 2. சரிங்களா? அடுத்து சி ஏ வெட்டு சி வேணும். அப்படி தானே? ஏக்கும் சிக்கும் பொதுவாக உள்ளது, இதுக்கும் பொதுவாக உள்ளது என்னதெல்லாம் இருக்குது? ஏ இருக்குது, அடுத்து சி இருக்குது, எஃப் இருக்குது. அப்போ ஏ கமா சி கமா எஃப். சரிங்களா? அப்போது என் ஆஃப் ஏ வெட்டு சி ஈக்குவல் டு என்னது? 1 2 3. சரிங்களா? அப்போ 3. அடுத்து என்ன தேவை? நம்மளுக்கு ஏ வெட்டு பி வெட்டு சி தேவை. அப்படி தானே? அப்போ ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு என்னதுன்னு பாருங்கள், ஏக்கு பி சி மூணுக்குமே பொதுவாக இருக்குது. என்னது இருக்குதுன்னு பாருங்கள்? சி இருக்குது. அப்படி தானே? மூணுலேயுமே பொதுவாக சி இருக்குது. அப்போ சி எழுதிக்கோங்க. அடுத்து என்னது இருக்குது? இ இல்லை, அடுத்து எஃப் இருக்குது பாருங்கள். எஃப் எழுதிக்கோங்க. சி கமா எஃப். அடுத்து வேறு எதுவும் உறுப்புகள் இருக்கான்னு பாருங்கள். ஏ இல்லை, அடுத்து சி இல்லை, இ இல்லை, அடுத்து எஃப் இருக்குது, அடுத்து ஹச் இல்லை. அப்போது சியும் எஃப்பும் தான் என்னது? ரெண்டுக்குமே பொதுவாக இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு என்னது? நம்மளுக்கு 1 2 உறுப்புகள். சரிங்களா? இப்போ இது எல்லாம் கிடச்சிருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து இதில் பிரதிடுங்க. என்ன வரும்? நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு சி மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சி அடுத்து ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. சரியா? நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ எல்லாத்தையும் பிரதிடுங்க. இதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 7. அடுத்து என் ஆஃப் ஏ என்னது? 5 4 ப்ளஸ் 4 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 3 ப்ளஸ் 2. சரியா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. என்ன வரும்? 5 4 9 9 4 13 13 ப்ளஸ் 2 15 மைனஸ் அடுத்து 3 3 3 6 7 8. சரிங்களா? அப்போது 15லேருந்து 8 கழிச்சா நம்மளுக்கு என்ன வரும்? 15லேருந்து 8 கழிச்சா 7. சரிங்களா? அப்போது நம்மளுக்கு வேல்யூ என்னது? 7 ஈக்குவல் டு 7ன்னு வந்துடுச்சு. அப்போது இந்த இது சரிபார்க்கப்பட்டது. சரிங்களா? இந்த இதில் 7 ஈக்குவல் டு 7 ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடுச்சு. எனவே சரிபார்க்கப்பட்டது.
அடுத்த சம்மு ரெண்டாவது இது பாருங்கள் ஏபிசி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி கண்டுபிடிப்போம். அப்படி தானே? ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் எல்லாத்தையும் சேர்த்துடுங்க. 1 3 5. அடுத்து இதில் பாருங்கள் 2 3 5 எழுதியாச்சு. அடுத்து 6. இங்கே பாருங்கள் என்னது 1 எழுதியாச்சு, 5 எழுதியாச்சு, 6 எழுதியாச்சு, 7 மட்டும் இருக்குது. அப்போது என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் என்ன வரும் நம்மளுக்கு? 1 2 3 4 5 6. அப்போ மொத்தம் 6 உறுப்புகள் இருக்குது, 6ன்னு வரும். அடுத்து என் ஆஃப் ஏ பாருங்கள். என் ஆஃப் ஏ ஈக்குவல் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 1 2 3. அப்போ 3. அடுத்து என் ஆஃப் பி பாருங்கள் என்ன இருக்குது? 1 2 3 4. அப்போ என் ஆஃப் சி பாருங்கள் நம்மளுக்கு சி எத்தனை உறுப்புகள் இருக்குது? 1 2 3 4. சரியா? அடுத்து நம்மளுக்கு தேவை ஏ வெட்டு பி. சரியா? ஏக்கும் பிக்கும் பொதுவாக உள்ளது என்னதெல்லாம் இருக்குது பாருங்கள்? 3 இருக்குது, 2லையுமே 5 இருக்குது. அப்போ 3, 5. அப்போ நம்மளுக்கு என் ஆஃப் ஏ வெட்டு பி என்ன வரும்? 2. சரிங்களா? 2 உறுப்புகள் இருக்குது, அப்போ 2. அடுத்து பி வெட்டு சி. பி வெட்டு சி பாருங்கள் இதுக்கும் பொதுவாக உள்ளது என்னதெல்லாம் இருக்குது? 5 இருக்குது, 2லையுமே 6 இருக்குது. அப்போ 5, 6. சரியா? அப்போது என் ஆஃப் பி வெட்டு சி என்ன வரும்? நம்மளுக்கு 2. சரியா? அடுத்து என்ன வரும்? சி ஏ வெட்டு சி. சரிங்களா? ஏ வெட்டு சி ஈக்குவல் ஏக்கும் சிக்கும் பொதுவாக உள்ளது பாருங்கள் என்னது? 1 இருக்குது, அடுத்து 5 இருக்குது. அப்போ 1, 5. அப்போது பாருங்கள் என் ஆஃப் ஏ வெட்டு சி என்ன வரும்? நம்மளுக்கு 2. சரியா? அடுத்து என்ன தேவை நம்மளுக்கு? ஏ வெட்டு பி வெட்டு சி 3க்குமே பொதுவாக உள்ளது பாருங்கள். 3க்குமே பொதுவாக உள்ளது 3 இதில் இல்லை. அப்படி தானே? 5 3லையுமே 5 இருக்குது, 5 மட்டும்தான். அப்போ 3க்குமே பொதுவாக இருக்குது. அப்போ 5. சரியா? அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் எத்தனை? 5. 5 இல்லை, சாரி 1. ஒரு நம்பர் தானே இருக்குது, அப்போ 1. இப்போ நம்மளோட ஃபார்முலா என்னது? என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் என் ஆஃப் ஏ பி வெட்டு சி. அடுத்து மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. சரியா? இப்போ இது எல்லாத்தையும் இதில் பிரதிடுங்க. என்ன வரும் நம்மளுக்கு? என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி என்னது? 6. சரியா? அப்போ 6 ஈக்குவல் என் ஆஃப் ஏ என்னது? 3. என் ஆஃப் பி என்னது? 4 ப்ளஸ் 4. அடுத்து மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி என்னது? 2 மைனஸ் 2 மைனஸ் 2. அடுத்து ப்ளஸ் 1. சரியா? இப்போ பாருங்கள் 6 ஈக்குவல் 4 ப்ளஸ் 4 8. 8 ப்ளஸ் 3 என்ன? 11. 11 ப்ளஸ் 1 12. 12 மைனஸ் இது என்னது? 6. மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 2 6 வரும். அப்போ 6 ஈக்குவல் 12லேருந்து 6 கழிச்சோம்னா 6. சரியா? அப்போது இந்த சம்மும் ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ எனவே சரிபார்க்கப்பட்டது. சரிங்களா? இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நடத்துனது எல்லாம் புரிஞ்சான்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா?